இந்த காணொலி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துருங்க. 15 வருஷம் குத்த வச்சு உட்காந்துருக்கீங்க. உங்களால் டெபாசிட்டே வாங்க முடியல. சரியா? அதனால வழியே இல்லை. அவர் வந்து நின்று மக்களுக்காண்டி உண்மை நிற்கிறார். அதனால வந்து மக்கள் தூக்கி அரியணை வந்து கொடுத்துருக்கான். கப்பு ரேட்டுங்கிறத அப்புறம் பார்ப்போம். நான் கொடுத்தேன். அவர் நீ சிஎம் அவர். அந்த பொறாமையில் உட்காந்து விஜய் ஆப்போசிட் பண்ணுங்க. 41 பேர் குடும்பம் உங்களுக்கு என்ன பாவம் இருந்துச்சு கேட்கிறேன். அந்த கரூர் குடும்பம் உங்களுக்கு என்ன பாவம் இருந்துச்சு? என்ன அரசு வேலையில் இருக்கிற பூரா அரசு வேலையை பர்ஃபெக்டா பண்ணி அந்த சம்பளத்துக்கு பர்ஃபெக்டா இருந்தா இந்த 41 பேர் போய் தான் அரசு வேலையை போற எடுத்துட்டு போறானா? என்னைக்காவது வணக்கம்டா. கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்ததுல விஜய் அவர்கள் தான் காரணம்னு எந்த நாம் தமிழர் கட்சிக்காரனும் எந்த இடத்துலையும் பேசியிருக்க மாட்டான். அது இருந்தால் ஆதாரத்தை எடுத்து போடுங்க, அதை பற்றி பேசுவோம். நாம் தமிழர் கட்சிக்கார அத்தனை பேரும் அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வரைக்கும் சொன்னது என்னன்னா, அதுக்கு அவர் தார்மீக பொறுப்பேற்றுக்கணும். ஆமாப்பா, என்ன பார்க்க வந்தாங்க, தெரியாதனமா தவறுதலாக ஒரு நடந்து போச்சு, இது இனிமேல் நடக்காமல் இருக்கும், அரசாங்கமே எங்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கல, நானும் தாமதமாக வந்துட்டேன், இதுக்கு நானும் பொறுப்பேற்றுக்கிறேங்கிற மாதிரியான உன்னதான் மொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்த்து தவிர்த்து யாருமே விஜய் அவர்களை வந்து அவர் தப்பட்டாரு, அவர் கொலைகாரரு, அவர் அப்படி அவர் இப்படின்னு யாருமே எங்கேயுமே பேசல. நாம் தமிழர் கட்சி சேர்ந்தேன். ரெண்டாவது விஷயம், கரூர் சம்பவம் நடக்கும்போது விஜய் அவர்கள் ஒரு நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டாங்க, இல்லை ஒரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டாங்க தான் மக்கள் அவரை பார்க்க போனாங்க. சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டாங்க, இல்லை ஒரு அரசு நிகழ்ச்சியில் மக்கள் அவங்க பார்க்க போல. அதனால ஒரு நடிகர் விஜய் அவர்களை பார்க்க போய் 41 பேர் இறந்துருந்தாங்கன்னா அந்த 41 பேருக்கு நடிகர் விஜய் அவர்கள் உதவி செய்வார். இல்லை அங்கே கட்சி தலைவராக இருந்த அவரை பார்க்க போனால இறந்தாங்கன்னா அங்கே தாவேகாவின் கட்சி தலைவர் அவரோட கட்சி நிதியிலிருந்து அவங்களுக்கு உதவி செய்வார். இதையெல்லாம் விட்டுட்டு பண்ணீங்க, பணம் கொடுத்தீங்க, அப்படி இருந்து ஆளுங்கட்சி பணம் கொடுத்துச்சு, தாவேகா சார் வந்து பணம் போச்சு, இதெல்லாம் சரி. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு 41 பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அப்படி நாள் படிச்சுட்டு 1 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு, 4 வருஷமா ட்ரை பண்ணுறேன், 10 வருஷமா ட்ரை பண்ணுறேன், எத்தனையோ பேர் கீழே கமெண்ட்ல காட்டிட்டு இருக்கான். அப்போ அவங்களுக்குலாம் என்ன பதில் கொடுப்பீங்க? 5 வருஷமா நீங்கள் சொன்ன மாதிரி ஏன்னா குத்த வச்சுட்டு தான் உட்காந்துருக்கோம். நாங்கள் குத்த வச்சு உட்காந்துறதுனால தான் மெரினால கலைஞரோட சில நிமிடல இதே மாதிரி நிறையா விஷயங்கள் நிமிடாமல் போனதுக்கு நாம் தமிழ் கட்சிக்காரன் தமிழ்நாட்டில் குத்த வச்சு உட்காந்துருக்கிறது தாண்டா காரணம். ஆமாண்டா, நாங்கள் டெபாசிட் வாங்கலாம், ஜீரோ தாண்டா. எங்களை மீறி மக்களை எதிர்த்து மக்கள் அழிகிற மாதிரி, கனிம வளங்கள் அழிகிற மாதிரி, கொள்ளை போகிற மாதிரி ஒரு திட்டத்தை நிறைவேற்றி காட்டுங்கடா பார்ப்போம். இல்லை